அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு வந்துங்க மில்க் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். ஒன்று பெருசும் ஒன்று சிறுசும். இதை வந்து இப்போ நம்ம வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு வைக்க போகிறோம். நான் 1 கிளாஸ் வந்து ஆரோக்கிய மில்க் கெட்டியாக எடுத்து வச்சுக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். எத்தனை முட்டை சேர்க்குறீங்களோ எவ்வளோ பால் சேர்க்குறீங்களோ அது தக்க வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் பாலுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட் வந்து எப்போ நல்லா இனிப்பாக இருக்கும், அதுக்காண்டி தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா நமக்கு கரையணும். சர்க்கரை நல்லா கரைய விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து நம்ம மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் வந்து 5 ரூபா மில்க் பவுடர் தான் வாங்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தக்கன வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கூட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு தான் நான் மில்க் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வேண்டாம் சேர்த்துக்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிளெண்டர் தான் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம பிளெண்டர் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்காண்டி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு லைட்டாக பாலை காய்ச்சிக்கலாம். பால் வந்து இங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். சக்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்து முட்டை ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 முட்டை சேர்க்குறேன். ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மூடியில் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லட்டா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடரோட சேர்த்துக்கலாம். இதான் சேர்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையோடைய ஸ்மெல்லு வராமல் நல்லா இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா. இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே ஸ்வீட் பண்ணுறதுனால நான் உப்பு சேர்ப்பேன். நீங்கள் இது விட வேண்டாம் சேர்த்துக்கலாம், இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. பிளெண்டர் தான் நல்லாயிருக்கும். நான் ஸ்குவெச் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா முட்டையை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பால் வந்து சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணணும். அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பால் வந்து சூடாக தான் ஊற்றணும். ஆற ஊற்றினா புதியாக வராது. நல்லா பப்புள்ஸாக வருது பாருங்க. அது மாதிரி பப்புள்ஸ் நல்லா வர்ற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மில்க் வந்து முட்டையோட நல்லா இவங்க சேரட்டும். அவ்வளோதான். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ஊற்றி இப்போ அடுப்பு வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உரமை எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். அது வந்து ஊற்றிக்கிறக்காண்டி நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். நெய் ஊற்றினாத்து ஒட்டாமல் நல்லா வரும். பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும் பட்டர் இருந்தால் கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குற சரி ஊற்றிடலாம். இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்ன தட்டாவது வடைய மாதிரி போட்டுக்கலாம். நான் தட்டு போட்டுக்கிறேன். அப்போ தான் நிற்கும். அதுக்காண்டி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சுட்டு இதை கவர் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 20 நிமிஷம் வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ வெந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்துச்சு வந்து லைட்டாக குத்தி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினாத்தான் அது வரும். ரிட்டன் போது வந்து ஒட்டிக்கிட்டு வராது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுறலாம். இது 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டோம். நல்லா ஆறிச்சு பாருங்கள். இது லைட்டாக வந்து கத்தியை வச்சு எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எம்மியான நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வாயில் வச்சோன்னா கரைஞ்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.